அதனால் இஸ்லாம் இன்றைக்கும் சர்வை பண்ணுது. அதனால் நம்மளை என்ன பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட கடவுள் கொள்கையில் யாரும் ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டாங்க. நம்மக்கிட்ட என்ன கேம் விளையாடுவாங்க அப்படின்னா, நீங்கள் ரத்தம் ஓட்டினீங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 கல்யாணம் பண்ணார், 6 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ண, இது சப்ஜெக்ட் இல்லை, குரானுக்குள்ளவா வா, அதுதான் குரான் சொல்லுது. ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ சைட்லேயோ எங்கேருந்து உன்னால் அட்டாக் பண்ண முடியாது. கடவுள் ஏன் உருவாக்கினார், பதில் இருக்குது. ஏன் உருவாக்காமல் விட்டார், பதில் இருக்குது. ஏன் இந்த உலகத்தில் நீதி இல்லை, பதில் இருக்குது. புரியுதா? எல்லா கேள்விகளுக்கும் குரானில் பதில் இருக்குது, லாஜிக்கலாக பதில் இருக்குது, அறிவுபூர்வமாக. மறுமையை பற்றி சாட்ஜிபிட்டி என்ன சொல்லுது? சாட்ஜிபிட்டி அதிகமாக சொன்னோன்னே சில பேர் சாட்ஜிபிட்டி நம்பாதீங்க. நான் ஒன்றும் சாட்ஜிபிட்டியோடைய அடிமை கிடையாது. அது அவர் சொல்லக்கூடிய பொய்களை நமக்கு ஃபில்டர் பண்ண தெரியும். லாஜிக்கல் திங்கிங் வந்து அந்த மெஷினுக்கு இருக்குது, அவ்வளோதான். அந்த மெஷின் வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணி அது சொல்லுது. அது சொல்லுது, பைபிளில் படிச்சுட்டு நீ பைபிளில் இருக்கக்கூடிய இதுபடி இயேசு இறை தூதராக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக, கடவுளுடைய மகனாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமானு கேட்டால், இறை தூதராக இருப்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம், அப்படி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அதுக்கு இருக்கிற காமன் சென்ஸ், அதான் சொல்கிறேன்ல, காமன் சென்ஸு. இப்போ கடவுள் வந்து ஒரு மகனை அனுப்பி பாவத்தை வந்து தீர்க்கணும் அப்படின்னு இருந்தால், இந்த பாவம் செய்யாத அந்த பாவம் செய்யாதன்னு 10 கட்டளை ஏன் சொல்லணும்? மூசா நபிக்கு 10 கட்டளை தரப்பட்டுச்சுல்ல, அதில் என்ன இருக்குது? கொலை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, திருடாத, இதெல்லாம் இருக்குல்ல, ஏன் சொல்லணும்? அதான் ஹோல்சேலாக மன்னிக்க போகிறீங்களே. அப்போ எதுக்கு 2 தீனு? ஈசா நபிக்கு முன்னாடி ஒரு தீனு, ஈசா நபிக்கு அப்புறம் ஒரு தீனா கேட்டால் அதுவும் எங்கள் வேதம் தாங்கிறீங்க. முன்னாடி வந்தவங்க எல்லாரும் பொய்யர்கள்னு சொல்லணும். ஈசா நபிக்கு முன்னாடி வந்த எல்லா இறை தூதர்கள் பொய்யர்கள். அவங்க சொன்னதெல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையே கிடையாது. இயேசு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு வந்தார். இதுக்கு முன்னாடி இருந்த இறைவாக்கினர் எல்லாருமே பொய்யர்கள்னு சொல்லணும். உங்களுக்கு அதுவும் விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஏன்? உங்களுக்கு பெருமை என்ன, இப்ராஹிம் நபியுடைய வாரிசுங்கிறது தான். நீங்கள் அதை தான் கிளைம் பண்ண போகிறீங்க. அப்புறம் அவங்களையும் கழட்ட முடியல. புரியுதா? முரண்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்ததுனால இவங்க வந்து திணறாங்க. அதனால் ஒரு ஸ்டேஜில் கடவுள் கொள்கை எங்கேயாவது அதாவது மறுபடியும் ரீகன்சிடர் ஆகிட்டே இருக்குமா? இஸ்லாத்தில் வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து ஆய்வுகளுக்கு வந்து மறு ஆய்வுகள் உட்படுத்தப்பட்டிருக்கு. அல்லாவுடைய விஷயத்தில் யாராவது குழப்பம் அடைஞ்சிருக்காங்களா? அல்லானா அல்லா தான். அல்லாஹு சமது, அல்லாஹு குல்லு, அல்லாஹு அஹத், அல்லாஹு சமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அவன் தூங்க மாட்டான். போய் இஸ்லாத்துடைய 72 பிரிவு இருக்குது, எல்லாத்தையும் கேளுங்க. அல்லாஹ் தூங்குவானா? தூங்க மாட்டான். அல்லாஹ் சாப்பிடுவானா? சாப்பிட மாட்டான். அல்லாஹ்வுக்கு குழந்தை இருக்கா? இல்லை. அல்லாஹ் யாருக்கா அப்பா இருக்கா? இல்லை. கிளியராக இருப்பான். மற்ற அல்லாஹ் சொன்ன கட்டளைகளில் வேணால் ஏதோ ஃபித்னா ஃபசாத் பண்ணுவானே தவிர, அல்லாஹ்வுடைய விஷயத்திலேயே அடிப்படை விஷயத்தில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கவே கூடாது. இந்த கிறிஸ்தவ மதத்துடைய அந்த நாத்திகம் வந்து ஏன் பரவுது, ஏன் இன்னைக்கு வந்து சர்ச்சுகள் வந்து பார்களாக மாறுது, ஏன் காரணம் அப்படின்னா, அவங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து திங்கிங் இருக்கு. நீங்கள் அந்த ஆழத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து நீங்கள் மிரட்டி அடித்து உட்கார வைக்கலாம். இன்றைக்கி வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். இன்றைக்கி முஸ்லீம்கள்லேருந்தும் நிறைய பேர் நாத்திகர்களாக போகிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மதகுருமார்கள் கொண்டு வர்ற தீன் இருக்கு பாரு, அது வந்து அக்செப்டபிள் கிடையாது. அங்கே நிறைய ஓட்டைகள் இருக்கு. புரியுதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீனில் ஒரு ஓட்டையும் கிடையாது. அவங்க நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க? இவங்களுக்கு தெரியல, நாலேஜ் இல்லை. ஏன்? இவங்களுடைய சிலபஸ்லேயே குரான் இல்லை, இவங்களுடைய சிலபஸில் சீரா இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எப்போ நடந்ததுன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லணும். பனு குறைலாவுடைய இளைஞர்களை வந்து ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டு கொடுத்தாங்க, 700 ஆண்கள் ஏன் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு கேட்டால் இவங்களால் பதில் சொல்ல தெரியாது. சில உலமாக்களுக்கு மட்டும்தான் தெரியும். இத்தனை மதரசாலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க இல்லையா, இவங்ககிட்ட எல்லாம் போய் கேளு பாரு, பதில் சொல்ல தெரியாது. பத்ர் ஏன் நடந்துச்சுன்னு கேளு, ஆளுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. புரியாது. கேட்டால் டிஃபென்ஸ், என்னது டிஃபென்ஸு, எங்கே டிஃபென்ஸு? இப்போ சீரீஸ் எடுத்து போட்டிருக்காங்க எம்பிசியில், தெளிவாக எடுத்து போட்டிருக்காங்க. மூவாயிரம் அந்த சீரீஸில் போட்டு தெளிவாக எடுத்து போட்டிருக்காங்க. உண்மையை தான் எடுத்து போட்டிருக்காங்க.
நீங்கள் சீராவுடைய எல்லா புத்தகத்திலையும் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அபு சுஃபியானை வந்து அட்டாக் பண்ண போனாங்க. இதுதான் உண்மை. அந்த அட்டாக் பண்ண போனதற்கு ஒரு நியாயமான காரணம் இருக்குது. அந்த காரணம் உங்களுக்கு தெரியாதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பொய்யா ஒரு காரணம் சொல்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபு சுஃபியானை பிடிக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. அபு சுஃபியானு போய் சம்பாதிச்சுட்டு வந்து ஆயுதங்களை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து மதீனா மேலே அட்டாக் பண்ணலான்னு ஒரு பிளான் இருந்தார். இந்த பிளான் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அபு சுஃபியான் உங்களுக்கு லெட்டர் எழுதிச்சுட்டு போனார் உயில் அந்த மாதிரின்ட்டு. ஆயுதமே மக்காவாசிகள்கிட்ட இல்லை. அப்போ பத்ரில் என்ன வீட்டில் இருக்கிற விளக்குமாரும் குச்சியுமா எடுத்துகிட்டு வந்தாங்க சண்டை போடுறதுக்கு? ஆயுதமே இல்லைல்லப்பா. இவர் போய் சம்பாதிச்சு வந்தால் தானே சண்டே நடக்கும். குர்ஆன் சொல்லுத, நான் தள்ளி விட்டு அந்த போரில் உங்களை. குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு சண்டை போடுற எண்ணமே கிடையாது. ரசூலா பார்த்து சஹாபாக்களை பார்த்து குர்ஆன் பேசுது, உங்களுக்கு சண்டை போடுற எண்ணமே கிடையாது. பத்ருடைய ரீசன் உங்களுக்கு தெரியல. அதனால் இன்றைக்கி முஸ்லீம் இளைஞர்கள், படித்த இளைஞர்களை உங்களால் ஃபேஸ் பண்ணவே முடியாது. எங்களால் முடியும். இது எங்களுடைய புத்திசாலித்தனம் கிடையாது. புரியுதா? நாங்கள் குர்ஆன் பார்க்குறோம், தீன் பார்க்குறோம், அழகாக புரியுது. நாங்கள் கல்வி எங்கே இருந்து வேணாலும் எடுக்கிறோம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நாங்கள் இந்த மார்சாவுடைய சிலபஸ் மட்டும்தான் எடுப்போம், நாங்கள் வழிகெட்டவர்கள் யார், அதான் சொல்கிறாங்க. நீங்கள் அடுத்தவங்களுடைய அக்கீதாவை டெஸ்ட் பண்ணுறதுல உட்காந்துட்ருக்கீங்க. நாங்கள் குர்ஆனில் என்ன அக்கீதா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். அதனால் எங்கள்கிட்ட கான்செப்ட் கிளியராக இருக்குது. யாரெல்லாம் மௌலானா மௌதூதியாக இருக்கட்டும், எத்தனை பேர் இருக்கட்டும், இவங்ககிட்டலாம் யாரும் பேச முடியாது. டிபேட்லேயே இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவங்ககிட்ட கிறிஸ்டல் கிளியர் ஆன்சர் இருக்கும். ரசூலுல்லாவுடைய நான் அன்றைக்கும் சேலஞ்ச் பண்ணுறேன். யார் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் செஞ்ச எந்த ஒரு செயலுக்கும் அது சரி அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணுறேன். அல்லாஹ்வுடைய கட்டளைகள் குர்ஆனில் எந்த கட்டளையாக இருக்கட்டும் அது மனித குலத்துக்கு விரோதமானதுன்னு யாராவது சேலஞ்ச் பண்ணுங்கள், அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன். இது ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம உலமாக்கள் இது சேலஞ்ச் பண்ண சொல்லுங்க. ஏன் ஆல்ரெடி உங்கள் புத்தகங்கள் பார்த்துருக்கோமே நம்ம, நீங்கள் என்னத்தை விளக்கமாக கொடுத்து வச்சுருக்கீங்கன்ட்டு. நபிகளார் ஏன் போரிட்டார்கள்னு சொல்லிட்டு நீங்கள் புத்தகங்கள் எழுதிருக்கீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி நிலைநாட்ட தான் போரிட்டாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த ஆங்கிள் இல்லை, அதுக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குது. ஏன் அந்த ஆங்கிள் சொன்னால் உங்கள் வண்டவாளம் தண்டவாளம் அந்த ஆங்கிள் தான் உலகம் பார்க்குது. போங்க, மற்றவங்களுடைய புக்கை பாருங்கள். இஸ்லாத்துடைய எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி என்ன எழுதியிருக்காங்க அதை பாருங்கள். ஏன் தோத்துச்சு கிறிஸ்தவ மார்க்கம்? இன்றைக்கி ஏன் அவ்வளோ மைனாரிட்டியாக இருக்காங்க? இன்றைக்கி ஏன் அடுத்து இன்னும் கொஞ்சம் நாளில் உலகத்தில் நம்பர் 1 இஸ்லாம் ஏன் வரப்போகுது? அது காரணம் என்ன? இதுதான் குழப்பம். ஒரு முடிவுக்கே வர முடியல. ஃபஸ்ட்டு கர்த்தர் மட்டும்தான் கடவுள், அதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஒரு மகன், அதுக்கப்புறம் பரிசுத்த ஆவி, அடிஷன், கடவுள்கள் ஆட் ஆகிட்டே வராங்க. இப்போ பார்த்தா மரியம், இங்கே பார்க்குறீங்களா மேரி மாதா கோயில் எவ்வளோ இருக்குது, வணங்குறாங்கல்ல. சஹாபாக்கள் கோயில் எவ்வளோ இருக்குது. இப்போ எங்கே போயிடுச்சு? ஏகத்துவம் தானே இது பேசுது.